ஓகேவா? வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்து. நம்ம உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கோ இயக்குனர் சங்கத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பிஜிலி சாரை வந்து ஃபஸ்ட் ஹீரோவாக தேர்ந்தெடுத்திருக்கோம். ரெண்டாவது ஹீரோவாக நம்ம கவிதை கோபால் சாரை தேர்ந்தெடுத்திருக்கோம். மூணாவது ஹீரோவாக இந்த படத்தில் மூன்றாவது ஹீரோவாக நம்ம ஓட்டேரி சிவா சாரை நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்ம சிவா சாரும் வாழ்நாள் முழுக்க இந்த படத்தில் ஹீரோங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் யார் ஹீரோவாக வந்தாலும் 10 ஹீரோ இருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் யார் ஹீரோவாக வந்தாலும் 10ல் ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கு கொடுக்கணும். இதுதான் படத்தோட அக்ரிமெண்ட்டு. அதுக்கு வந்து நம்ம ஓட்டேரி சிவா சார்கிட்ட வந்துட்டு நான் கதைக்களத்தை சொன்னேன். அவருக்கு பிடிச்சிருக்கு. பார்வையாற்றவங்களுக்காக கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்வையாற்றவங்களுக்காக என்னுடைய வருமானத்தில் ஓட்டேரி சிவா சாருடைய வருமானத்தில் 10ல் ஒரு பங்கு கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு. நன்றி. நான் டைரக்டர் சொல்லுவோம். இப்போ நம்ம ஓட்டேரி சிவா சாரும் அதை பதிவு பண்ணுவார். நான் சம்பாதிக்கிறேன், இப்போ சம்பாதிச்சா நான் எல்லாருக்கும் செலவு பண்ணுறேன் சார். நம்ம உலகை வெல்ல படத்தில் உங்களை 3வது ஹீரோவை தேர்ந்தெடுத்திருக்கேன். என்ன 3வது ஹீரோவா தேர்ந்தெடுத்துறாங்க. இவர் தான் சப்போர்ட்டு, இவர் தான் டைரக்டரு, ப்ரொடியூசரு, கேமராமேன் தான் அவங்க இருக்கிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணார், அதான் வாங்க வந்தார். எங்கே இருப்பார் நீ அங்கேயே நான் வரலாம் சொல்லிட்டு பார்த்தேன். வந்து சாப்பிட பார்க்கட்டு வாங்க சார் சொன்னேன். இது சாப்பிட்டு பேசினே இருக்கலாம்டா அதுதான். இந்த உலகை வெல்ல படத்தில் உங்களை ஹீரோவாக தேர்ந்தெடுத்திருக்கோம். பார்வையாற்றவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். நன்றிங்க, உங்களுக்கெல்லாம் நன்றி. உங்கள் சப்போர்ட்டு தான் எனக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்களா, நம்ம ஓட்டேரி சிவா சார் வந்து வெள்ளந்தியாக இருக்கார். என்னென்னா நான் சொன்ன விஷயத்தை கூட அவர் கிளியராக உங்கள்கிட்ட சொல்லலை. பார்வையாளர்கிட்ட உங்கள்கிட்ட அவர் கிளியராக சொல்லலை. நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், இந்த படத்தோட ஹீரோ 3வது ஹீரோ நீங்கள் தான் சொல்லியிருக்கேன். அது சாதாரணமாக எடுத்துக்கிட்டாரு. அவருடைய வாழ்நாள் முழுக்க 10ல் ஒரு பங்கு, இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு 10ல் ஒரு பங்கு அவருடைய வாழ்நாள் முழுக்க கண் பார்வை இல்லாதவங்களுக்கு இயக்குனர் சங்கத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் பெருசாக எடுத்துக்காம ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வெள்ளந்தியாக இருக்கிற நபர்களை தான் நான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கேன். இந்த உலகை வெல்ல படத்துக்கு வெள்ளந்தியாக இருக்கிற நபர்களை தான் ஹீரோவாக தேர்ந்தெடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக 4வது ஹீரோ இதே போல் உலகை வெல்லவா படத்துக்கு யாரை நான் கொண்டு வர போகிறேன்றது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்து. நம்ம ஓட்டேரி சிவா சாருக்கும் ரொம்ப நன்றி. உலகை வெல்லவா படத்தில் நம்ம ஓட்டேரி சிவா சார் வந்துட்டு 3வது ஹீரோவாக நான் தேர்ந்தெடுத்தேன். நன்றி.